Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days vlog பார்க்க போறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் vlog பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். அந்த vlog தான். என்னுடைய மாமி வந்து உம்ராக்கு போயிருந்தாங்க. அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த vlog தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் போல் எழுந்திரிச்சு காப்பிலாம் குடிச்சிட்டு சரி கொஞ்சம் வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி பண்ணுவோமா பண்ணமானாமான்னு ஒரு யோசனை. ஏன்னா ஊருக்கு போவோம் அங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறமேல என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நம்ம வந்து லஞ்ச் முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2:30 மணி போல் இல்லைன்னா 1:30 மணி போல் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம். கடைசியில் நாங்கள் கிளம்புனது 1:30 மணிக்கு கிளம்புனோம். நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் இருந்துச்சு. காப்பித்தூள் வந்து முடிஞ்சிருச்சு. சரி அந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை தான். ஃப்ரெஷ்ஷாக பொட்டுக்கடலை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கிட்டு போயிடுவோம், சட்னிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி வாங்கிட்டுருவேன். கொஞ்ச நாள் சென்றதுக்கப்புறம் நான் மறுபடியும் பாக்கெட்டில் புதுக்கடலை வந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு இதை எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நான் சட்னிக்கு அதை யூஸ் பண்ணுவேன். சும்மா எதுக்காச்சும் சாப்பிட்றக்கோ இல்லை மசாலா இருக்கிறக்கோ இந்த மாதிரி உள்ளதோ அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். சட்னிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அந்த கல்லையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். சரியான மேகம் மழை வச்சு ஊற்ற போகுதுன்னு தான் போகும்போதே நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து மழை வரலை, மேகமாக தான் இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு போகும்போது எப்படியுமே எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் அரவமற்ற ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகும்போது. அதனாடி எனக்கு வந்து அந்த சூழ்நிலை அந்த சத்தம் இல்லை அது ரொம்ப பிடிக்கும். நான் அதோட எப்போவுமே போனால் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில். இப்போ நம்ம யூடியூப்பில் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் யூடியூப்லேயும் போட்டுறது அதை எடுத்து அந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ட்ரைவிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நாங்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு போகும்போது நான் உண்மையிலே நினைக்கல என்னோடய ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம யாராச்சும் வச்சு தான் ஓட்டுவோம்னு நினச்சது. ஆனால் பரவாயில்லை, மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து அல்லாஹ்க்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். அவங்க வந்து ஒரு 2 நாள் தான் என்னுடைய அக்கா பையன் தான் சொல்லி கொடுத்துச்சு. மாஷாஅல்லாஹ் உடனே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஆட்டோ வாங்கிட்டு வரும்போதே அவங்க வந்து நேராகவே பழகி தரக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் பழகினாங்க, அங்கே தான் பழகிட்டு வந்தாங்க. முதல் நாள் சாயங்காலம் போனாங்க, மறுநாள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், நெக்ஸ்ட் டே ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அன்னையிலேருந்து அவங்களே சூப்பராக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னால் நம்பவே முடியலை, அந்த அளவுக்கு கிளியராக சூப்பராக ஓட்டுறாங்க. அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே லைசன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் அண்ட் 4 வீலர் அந்த மாதிரி தான் இருக்குது. 2010 பார்த்தீங்கன்னா அந்த இது லைசன்ஸ் எடுத்தாங்க. இது வரைக்கும் அவங்க எல்லா இதுவும் ட்ரைவ் பண்ணாங்க. ஆனால் ஆட்டோ வந்து ஓட்டலை. அதனாடி ஆட்டோவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அப்புறம் வந்து பழகிட்டு வந்து 2 நாள்லேயே ஓட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் ராம்நாடு வந்து ரெகுலராக அந்த எங்கள் வண்டியில் தான் நாங்கள் போகிறோம். சூப்பராக ஓட்டுறாங்க. ஏதோ எந்த ஒரு தொழிலையும் டக்குன்னு எடுத்துக்கிறாங்கள அந்த இது இருக்குதுங்கிற வரைக்கும் எனக்கு அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் மாமி வீட்டில் இருந்து அனுப்பி வைக்கிறதுக்காக இப்போ தேவிப்பட்டினம் வந்துட்டோம். தேவிப்பட்டினத்துக்கு தான் பஸ் வரும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவிப்பட்டினத்தில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயங்கார் பேக்கரிக்கு எய்த்தாப்பில் தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். பாக்கியலட்சுமி பஸ் வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க. பஸ்ஸு வந்தோடனே அல்ஹம்துலில்லாஹ்னு எங்கள் மாமியை ஏற்றி விட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே ஊருக்கு வந்துவிட்டோம். அப்புறம் நாங்கள் எங்கள் மச்சான் எல்லாருமாவே வந்துவிட்டோம். அவங்க வந்து அப்படியே வந்து நேராக பனைக்குள்ளே போயிட்டாங்க. நாங்கள் புதுவலசைக்கு வந்துவிட்டோம். நாங்கள் எப்பவும் வீட்டில் இருக்க நேரம் பார்த்திங்கன்னா எதுவுமே வராது. நம்ம வெளியில் போன நேரம் பார்த்து தான் ஒன்று ஒன்றா வரேன். அப்படி தான் நான் கொரியர் போட்டிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃபர்தா ஒன்று ஆர்டர் போட்டிருந்துச்சு. அப்புறம் வந்து அது வந்துருச்சு. சரி அதையும் வாங்கி கையோடு ஓப்பன் பண்ணி, ஏன்னா ஏதாவது மாறி வந்துருச்சா என்னென்னு பார்க்கணும்ல. ஒரு நேரத்தில் கலர் மாறிடுறேன், டிசைன் மாறிடுறேன். அதனால் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு.
பொண்ணுகிட்ட கொடுத்து அதையும் டெலிவரி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து டின்னர் செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ லஞ்ச் வந்து அவ்வளோக்கா ஹெவியாக எதுவும் செய்ய கிடையாது. ஊருக்கு போகிறோம் செய்வோமா வேணாமா அப்படின்னு யோசனையில் இருந்தேன்னா அவ்வளோக்கா ஒன்றும் பண்ணலை. ஆஃப் ஆயில் போட்டு முட்டையை வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து என்னமோ ஒரு காய் நேம் மறந்துடுச்சு, எப்படின்னு சட்டுன்னு மறந்துடும் எனக்கு எப்போவுமே. சொரக்காவை பருப்பை போட்டு கூட்டு வச்சுட்டு பொண்ணுக்கு, எங்களுக்கு வந்து நகர கருவாடு கிடந்துச்சு, அதை போட்டு சுட்டு பிணைஞ்சி வச்சுட்டேன். புளி ஊற்றி வச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு சொரக்காய் பாக்கி இருந்ததையும் போட்டு நான் வச்சுட்டேன். அதை தான் வச்சு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். அதனாடி நைட் வந்து டின்னருக்கு எதுவும் கிடையாது, அந்த குழம்பு மட்டும் இருந்துச்சு. வரவுமே டக்குன்னு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் பொண்ணும் ஒரே கலர் தான் எடுத்தோம். ஒரே மாடல், கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தேன். எனக்கு க்ரீன் கலரு, அவளுக்கு வந்து பீட்ரூட் கலரு, 2 பேருக்கும் எடுத்தோம். அந்த ட்ரெஸ் சூப்பராக இருந்துச்சு. அவள் ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு அட்டாச் பண்ணி போட்டிருந்தா, அதனால செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன், வீடியோ அதில் ஆட் ஆயிடுச்சு அப்படியே. அப்புறம் வந்து டின்னருக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பசங்க யாரும் சாப்பிடாதுங்க, அதுகளுக்கு வந்து ஆஃப் ஆயிலில் போட்டு கொடுத்துட்டேன் நைட்டு. மறுபடி என்ன பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். பசங்க 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து மிக்சியில் ஆட்டி, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சின்னோண்டு பச்சை மிளகா, மீடியம் சைஸில் குட்டி பச்சை மிளகா, அதையும் கொஞ்சமாக நறுக்கி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எங்களுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றினேன். பச்சை மிளகா வந்து எப்பவும் சேர்க்க மாட்டேன், கொஞ்சோண்டு கிடந்துச்சு, அதனால நான் அதை வந்து இப்போ சேர்த்துக்கிட்டேன். கிச்சன் மேடை அப்பப்போ அவள் தொடச்சி எடுத்துறது, ஏன்னா அந்த ஆயில் கொட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ல போன வாரம், அதனால் இப்போ அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடுறது. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்து கட்டுரைப்பட்டிக்கு சேர்ந்துருந்துச்சு 10th. அதனால் அவங்கள வந்து ராம்நாடு கலைவாணி ஸ்கூலுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்து போட்டி நடந்துச்சு. அதோடு அங்கே போயிட்டோம். டீச்சர்ஸ் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே போனால் சூப்பராக இருந்துச்சு. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, மாறு வேட போட்டி, அழகாக இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் LKGலேருந்து +2 காலேஜ் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராம்நாட்டில் வந்து GHக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அன்னை கண் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டாக்டர் தான் இதை வந்து நடத்துகிறாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா சந்திரசேகர். இதெல்லாம் அவங்க பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க ஸ்கூல்னு நினைக்கிறேன், அது என்னென்னு எனக்கு தெரியாது, நானும் சொல்கிறேன், அதை பற்றி நம்மளுக்கு விவரம் தெரியலை. நான் எதுக்கு வந்து இதை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியோ தோல்வியோ அது அடுத்தபடி தான், ஆனால் பசங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க பார்த்தீங்களா. LKGயில் இருந்து காலேஜ் வரைக்கும் விடங்க பசங்களுக்கு வந்து காம்படிஷன் வச்சு, இதில் ஜெயித்தாலும் சரி ஜெயிக்கலைனாலும் சரி அவங்களுக்கு எல்லாருக்கும் சான்றிதழ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அறிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன பசங்களுக்கு வந்து அது ப்ரைஸ் இல்லையான்னு தெரியாது. இப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கும்போது என் பக்கத்தில் உள்ள சின்ன பொண்ணுங்கள்லாம் பார்த்தேன், சின்ன பிள்ளைங்களை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் ஜெயிக்கலைனாலும் அடுத்த தடவை ஜெயிக்கணுங்கிறத வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இந்த நேரத்தில் டாக்டருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போவுமே அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் காமிப்போம். சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அங்கே தான் காமிப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்னைய தெரியாது. நான் சாரை பார்த்து கூப்பிட்டு, சார் நல்லா இருக்கலாங்க தான், நல்லா இருக்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கலான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் தெரியாது. நம்ம வந்து அவ்வளோக்கா ஹாஸ்பிட்டல் போனதில்லை. ஏன்னா நம்ம மேரேஜுக்கு அப்புறம் மதுரையில் தான் நம்ம அவ்வளோக்கா போகிறோம் வர்றோம், காட்டுறதுக்கு எதுக்குமே இங்கே போகலை. ஒரு சில நேரத்தில் போனாலும் நம்ம வந்து நம்ம அம்மாவோட போனால் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஹஸ்பண்டோட போகிறனாலே அவங்களுக்கு யாரும் தெரியாது, நம்ம டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டோம், போயிட்டு வந்துடுவோம். அதனாடி அப்படி யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட கூட நல்லா இதாக பேசுகிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஊர் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், ஆண்டு விழா, இந்த மாதிரி டயத்துலலாம் இவங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக எங்கள் ஸ்கூலுக்குலாம் வந்திருக்குறாங்க. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு நிறையா பசங்களுக்கு வந்து அது என்னென்னு சொல்கிறது, ரொம்ப மோட்டிவேஷனாக நிறையா பேசியிருக்காங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸ்கூலுக்கு. அதெல்லாம் வந்து மேடையில் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற இது வந்து கிடைக்காது அந்த வாய்ப்பு. அதை பாதி பேர் ஏற்படுத்திக்க மாட்டாங்க, இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது தான், லஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போனோம். லஞ்சுக்கு காலைல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை கிராம்பு ஏலம் எல்லாம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வைங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்து கனிஞ்சிருவாங்க. ஏன்னா இப்போ உள்ள தக்காளி ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கடினமாக இருக்குது. நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவேன், ஸ்மார்ட் பஜாரில் நல்லா பழுத்த பழமாக தான் இருக்கும். ரெகுலராக எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வாரத்தில் எப்படியும் ஒரு 4 நாள் நாங்கள் போவோம் ராம்நாட்டுக்கு, கடைக்கு தேவையான திங்ஸ் வாங்குறனால.
நாங்கள் அதனால பழமாக இருக்கிற சமயத்தில் தான் நான் பார்த்து வாங்குவேன். ஒரு சில நேரத்தில் ரொம்ப வீணாக போன தக்காளியாக இருக்கும், ரொம்ப காயாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நான் வாங்க மாட்டேன். நான் எப்போவுமே 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நம்ம அடிக்கடி போகிறனால நம்மளுக்கு வந்து தக்காளி தீர்ந்து போகாது. அதனால் பழுத்த தக்காளியாக தான் நான் பார்த்து வாங்குவேன். ரொம்ப கடினமான தக்காளி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு 100 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருக்கும் தக்காளி. அந்த சமயத்தில் தக்காளியில் உப்பை போட்டு நம்ம வதக்கிட்டனால அதே பழகிருச்சு. அதனால இன்றைக்கி வரைக்கும் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியை சேர்த்ததுவேன், உப்பு சேர்த்துருவேன் தேவையான அளவு. கொஞ்சம் வந்து பத்தாத சமயமாக இருந்துச்சுன்னா இடையில ஒரு தடவை எல்லாம் சரியாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்ப்போம்ல, அந்த சமயம் உப்பு பத்தலைன்னா நான் கொஞ்சம் போட்டுக்குவேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்து நான் வந்து பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், பட்டர் பீன்ஸு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோழி ஈரல் இருக்குது பார்த்தீங்களா, ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஈரலையும் அதில் சேர்த்துக்கிறேன். என்னுடைய பொண்ணு வந்து ஈரல் சாப்பிடவே மாட்டாள், பொரிச்சா சாப்பிடுவா. 65 மாதிரி பொரிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டாள். சரி அந்த சாராவது இறங்கும்ல, பீன்ஸு சாப்பிடுவா, பட்டர் பீன்ஸ். அதனால் நான் அதில் போட்டு பெரட்டி அதை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னடா இது 2 நாளாக முட்டையை ஆம்லேட்டுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பசங்க பெரும்பாலும் முட்டையே சாப்பிட மாட்டாங்க, ஆம்லேட் போட்டு அவிச்ச முட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மிக்சியில் வெங்காயத்தை நல்லா அடித்து மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பெப்பர் பவுட்ரு, சிக்கன் பொடி எல்லாம் போட்டு இப்படி பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். நான் கொஞ்ச நாளாக பண்ணி கொடுக்குறது இல்லை, எனக்கு கொஞ்சம் மாச்சலாக இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுறது. கடைசியில் சரி இப்போ பொண்ணுக்கு முடியாமல் போனதுலேருந்து சரி அது கேட்ட மாதிரி பண்ணி கொடுப்போம், அப்படியாவது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணி கொடுக்குறேன். அந்த வெங்காயம் வந்து அவங்க சாப்பிடும்போது அந்த வாயிலேயே நாக்கிலேயே பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது அருவருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் மிக்சியில் ஆட்டிடுறது, எதாக இருந்தாலும் ஆட்டி பண்ணி கொடுக்குறேன். ரொம்பையும் ஆட்டிட்டோம்னா தனியாக போயிடும். நம்ம வெங்காயத்தை பல்ஸ் முள்ள ஆட்டிட்டு அதுக்கப்புறம் முட்டையை சேர்ந்து கையால் அடித்து கொடுங்க. முட்டையை சேர்த்து ஆட்டிடாதையே, அப்புறம் ரொம்ப தண்ணி மாதிரி தொறுத்தோன்னு தோசை மாதிரி ஆயிரும். என்னடா உண்டியெல்லாம் உடைக்கிறாங்களே, என்ன ரீசன் பார்க்குறீங்களா? சொல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.